அண்மை செய்தி. இந்தியா பிரிட்டன் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியா பிரிட்டன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியா பிரிட்டன் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், விவரம் என பதிவு பண்ணுங்க. உமா, இந்தியாவினுடைய 5வது மிகப்பெரிய ஏற்றுமதி நாடாக இங்கிலாந்து இருக்கக்கூடிய நிலையில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு முக்கியமான ஒப்பந்தங்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக பிரிட்டன்ல கையெழுத்தாகிட்டு இந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்க முடியுது. இந்தியா மற்றும் பிரிட்டன் பிரதமர்கள் இருவருமே இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்ட அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக, அவர் புறப்பட்ட தேதியிலிருந்து 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். இதுல முதல் 2 நாட்கள் லண்டன் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமருடன் சந்தித்து இரு நாடுகள் இடையிலான ராஜாங்க ரீதியிலான சில பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் குறித்த ஆலோசனைகள் என்பது லண்டன்ல நடைபெற்றது. இதுல இந்தியா பல்வேறு முக்கியமான ஒப்பந்தங்களுக்கு இங்கிலாந்து நாட்டோடு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒப்பந்தங்கள்ல 99% பொருட்களுக்கு வரி இல்லை என்கிற ஒரு ஒப்பந்தமும் உள்ளடங்கும். குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஜவுளி, காலனி, நகைகள், ரத்தினங்கள், வாகன பாகங்கள், தளவாடங்கள், விளையாட்டு பொருட்கள், ரசாயனங்கள், இயந்திரங்கள் போன்றவற்றுக்கெல்லாம் இனி லண்டனில் வரி இருக்காது என்ற ஒரு சூழல் உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்திய பொருட்களுக்கு இந்தியாவிற்கு குறிப்பாக 4000 கோடி ரூபாய் அளவிற்கு மிச்சப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2 நாடுகளுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தின் மூலம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான அந்த ராஜாங்க ரீதியிலான உறவுகள் என்பது நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய நிலையில இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்கள். அதில் 5வது பெரும் நாடாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு என்றால் பிரிட்டன். இந்த நிலையில்தான் பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பல்வேறு முக்கியமான ஒப்பந்தங்கள் எல்லாம் பிரதமருடைய பயணத்தின் போது கையெழுத்தாக கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே சற்று நேரத்திற்கு முன்பாக இது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்தியாவிற்கு 4000 கோடி ரூபாய் மிச்சப்படுத்துவதோடு இந்திய பொருட்களுக்கு பிரிட்டன் சந்தையில அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியுது. அதற்கான காரணம் அமெரிக்காவை பொறுத்தவரையிலுமே பல்வேறு நாடுகளுக்கு வரி விதிப்பு மற்றும் வரி விகிதாச்சாரத்துல பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்தியா அதன் சார்ந்த நாடுகளோடு சந்தை விரிவுபடுத்துதல் மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு பல்வேறு ஏற்றுமதி செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வரக்கூடிய நிலையிலே இந்திய பொருட்களுக்கான வரி குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய நிலையில இன்று இந்திய பிரதமர் மற்றும் பிரிட்டன் பிரதமர் ஆகிய இருவருடைய இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. என்னென்ன ஒப்பந்தங்கள் எந்தெந்த அடிப்படையில கையெழுத்தாகி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இன்னும் சற்று நேரத்துல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் தரப்புல செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அது குறித்தும் விளக்கம் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த குறிப்பிடத்தக்க ஒன்று. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.